தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு மார்கழி மாதம் முதல் நாள் தொடக்கம். பண்டை காலத்தில் பெண்கள் வைகரையில் ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பி அனைவரும் ஒன்று சேர்ந்து குளத்திற்கு நீராடச் செல்வர். நீராடி நியதி முடித்து தூய ஈரவெண் மணலார் பார்வதி தேவியின் திருவுரு அமைத்து வழிபட்டு சிறந்த கணவர் கிடைக்கவும் மழைவளம் சிறக்கவும் வேண்டுவர். இவற்றையே பாவை நோன்பு என்று நம் முன்னோர்கள் குறிப்பிட்டனர். இந்த பாவை நோன்பை மையப்படுத்தி மாணிக்கவாசகரால் அருளி செய்யப்பட்டதே திருவெம்பாவை பதிகமாகும். இம்மாதத்தில் தினம் ஒரு பதிகமாக நாம் திருவெம்பாவை முழுமைக்கும் எளிய விளக்கம் காணவிருக்கிறோம். இன்று முதல் நாள். திருவெம்பாவையின் முதல் பாடல்: ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் பாடிய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவா என்பது பாடல். இந்த பாடலுக்குண்டான விளக்கம்: ஒளி பொருந்திய நீண்ட கண்ணையுடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத காண்பதற்கு அரிதாக விளங்கும் பெருமையை உடைய ஒளி பொருந்தியவனை நாங்கள் புகழ்ந்து பாடுவதை கேட்டும் நீ இன்னும் துழில்கின்றனையோ? உன் செவிதான் சொல்லுவதை கேளாத வலிய செவியோ? பெரிய கடவுளது நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் வாழ்த்திய வாழ்த்தின் ஓசையானது வீதியின் வழி கேட்ட அளவிலேயே ஒருத்தி பொறுமி அழுது உடம்பு மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மேல் இருந்து கீழே விழுந்து புரண்டு இந்நிலத்தே ஒன்றிற்கும் ஆகாதவள் போல் கிடக்கலாயினாள். இது என்ன நிலைப்பார்? அவள் செயல் அவ்வாறு இருக்க எங்கள் தோழியாகிய உன் தன்மை இந்நிலையோ? அது என்ன எமது கண்பாவை போன்றவளே, சொல்லுவதை ஏற்பாயாக ஆய்வாயாக என்பது இப்பாடலின் கருத்தாகும். இப்பாடலில் அருட்குறிப்பாக முதலில் தொடங்கும் போதே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று தொடங்கினார். இறைவன் தோற்றமும் அழிவும் இல்லாத நித்திய பொருள் என்பதை உணர்த்தவே மாணிக்கவாசகர் அந்த சொல்லாட்சியை பயன்படுத்தினார். இச்சொல்லில் லயித்து போன வள்ளல் பெருமான் அதை அப்படியே தன்னுடைய மகாமந்திரமாக ஏற்றுக்கொண்டார். மேலும் இப்பாடலில் இருவகை ஆன்மாக்களுடைய நிலை எடுத்தாளப்பட்டுள்ளது. இறைவன் புகழை கேட்டும் விழித்தெழாத தோழி பக்குவப்படாத ஆன்மாவாகவும், இறைவனது புகழை கேட்ட மாத்திரத்தில் தன் வசமிழந்து மெய்மறந்து நின்ற தோழி பக்குவப்பட்ட ஆன்மாவாகவும் குறிப்பிடுகிறார். திருச்சிற்றம்பலம்.